அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னையில் தமிழ்நாடு அரசால் புதிதாக சென்னை இதழியல் கல்வி நிறுவனம், அதாவது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் என்ற கல்வி நிறுவனம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பிற்காக மாணவர் சேர்க்கை நடத்தப்பட இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் கல்வி நிறுவனத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பை வழங்கும் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.cij.tn.gov.in எனும் இணையதளத்தின் மூலம் 24/7/2025 முதல் 3/8/2025 வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் 2025-2026 கல்வியாண்டு முதல் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பை, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் வழங்குகிறது. இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்படும். இந்நிறுவனத்தில் அச்சு, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அளிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாணவர் சேர்க்கை 24/7/2025 அன்று முதல் நடைபெற்று வருகிறது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 3/8/2025. மேலும் இது தொடர்பான விவரங்களை www.cij.tn.gov.in எனும் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இக்கல்வி நிறுவனம் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும், காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்குகிறது. இக்கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் வெளியூர் மாணவர்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான விடுதி வசதிகள் உள்ளன. ஊடகவியல் கல்வியை பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இதழியல் துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் பட்டய படிப்பிற்காக விண்ணப்பிக்கலாம். இதை பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.cij.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம், சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் இணையதளம். இந்த இணையதளத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் பட்டய படிப்பு பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட்ல நேர்மையான இதழியலின் முக்கிய கொள்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த மெனுவிலேயே அபவுட் அஸ் கொடுத்திருக்காங்க, எங்களை பற்றி, அதாவது இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் பற்றிய தொலைநோக்கும் குறிக்கோளும் நோக்கங்கள், சட்டப்பூர்வ நிலை, நிர்வாக அமைப்பு போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பாடத்திட்டம் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பிற்கான பாடத்திட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடத்திட்டத்தில் 3 பிரிவுகள் உள்ளது. முக்கிய பாடங்கள், விருப்ப பாடங்கள், செய்முறை விளக்க பாடங்கள் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் அரையாண்டு முக்கிய பாடங்கள்: இதழியல் துறையின் அடிப்படைகள், நவீன இந்தியா உருவான வரலாறு, நவீன செய்தி தளங்களுக்கு எழுதுவது எப்படி, பொருளாதாரமும் அதன் சமூக தாக்கமும், செய்முறை விளக்கம். இவ்வாறு முதல் அரையாண்டிற்கான 5 முக்கிய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதழியல் துறையின் அடிப்படைகள் துல்லியமும் சரிபார்த்தலும் பொறுப்புடைமையும் அறம் சார்ந்த இதழியல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கும் அறிமுக பாடமும் ஆகும். இது செய்திகளை சேகரிப்பது எப்படி, அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ளும் முறை, முக்கிய செய்திகளை மக்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் அளிப்பது எப்படி, எந்த செய்திக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தரலாம் என்பதையும் இந்த பாடம் விளக்கும். நவீன இந்தியா உருவான வரலாறு: 1947 சுதந்திரத்திற்கு பிறகு நவீன இந்தியா உருவான வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம். இறையாண்மையை மக்களுக்கு அளித்து உருவான அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு அளித்திருக்கும் உரிமைகள் என்ன, ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள், சிறுபான்மையினர் உரிமைகள், பாலின சமத்துவம், இடஒதுக்கீடுகளுக்கு பின்னால் இருக்கும் சமதர்மம், அதிகார குவிப்பினால் ஏற்படும் சிக்கல்கள், அதிகார பகிர்வானால் ஏற்படும் ஜனநாயக சமன்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்படும். அடுத்ததாக நவீன செய்தி தளங்களுக்கு எழுதுவது எப்படி, பொருளாதாரமும் அதன் சமூக தாக்கமும், செய்முறை விளக்கம். இவ்வாறு முதல் அரையாண்டுக்கான முக்கிய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முதல் அரையாண்டுக்கான விருப்ப பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 பாடங்களில் 2ஐ மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். சந்தை பொருளாதாரம், தொல்லியல் துறையும் கடந்த காலத்தை பற்றி எழுதும் முறையும், பொது சுகாதாரமும் இதழியலும், கலை மற்றும் பண்பாடு. இவ்வாறு முதல் அரையாண்டுக்கான 4 விருப்ப பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2 விருப்ப பாடங்களை மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக 2ஆம் அரையாண்டிற்கான முக்கிய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தரவு சார்ந்த இதழியல், செய்தி துறையில் செயற்கை நுண்ணறிவும் இயந்திர கற்றலும், டிஜிட்டல் யுகத்தில் புலனாய்வு இதழியல், செய்முறை விளக்கம். இவ்வாறு 2ஆம் அரையாண்டிற்கான 5 முக்கிய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன தமிழ்நாட்டின் வரலாறு: இந்த பாடத்திட்டத்தில் காலனி ஆதிக்கத்தில் துவங்கி இந்தியா சுதந்திரம் அடையும் காலகட்டம் வரையில் தமிழ்நாடு மேற்கொண்ட தனித்துவமான பாதை அறிமுகப்படுத்தப்படும். மொழியில் செய்யுள் வடிவத்தில் இருந்து உரைநடைக்கு மாறியதால் ஏற்பட்ட ஜனநாயக தாக்கம், அனைவருக்குமான பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள்,
மருத்துவமனைகள் என்று பொது தளத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் விளக்கப்படும். சமூக நீதி, சமதர்மம், பாலியல் சமன்பாடு, இதில் பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சொத்தில் சமபங்கு ஆகியவையும் அடங்கும். வளர்ச்சியையும் சமூக சமன்பாட்டையும் ஒரு சேர இந்த மாநிலம் எவ்வாறு தன்னுடைய ஆதார கொள்கையாக வரித்துக் கொண்டது என்பதையும் விவரிக்கும். தரவு சார்ந்த இதழியல், கணினி உதவியுடன் இதழியல் வெகு வேகமாக மாறி வருகிறது. இந்த மாற்றத்தின் முக்கிய புள்ளியாக கருதுவது தரவு சார்ந்த இதழியல் தான். தொழில்நுட்ப உதவியுடன் பல்வேறு ஆதாரங்களை ஒரு சேர இணைத்து நம்பக்கூடிய புள்ளியலின் அடிப்படையில் சமூக பொருளாதார மாற்றங்களை புரிந்து கொள்ள கடந்த 15 ஆண்டுகளில் இத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. இதில் எங்கிருந்து எந்த எண்ணிக்கையில் எடுக்க வேண்டும் என்பதை பற்றிய முறை டேட்டா மைனிங் என்று அழைக்கப்படும். தரவுகளை சேகரிக்கும் முறை, தரவுகளின் அடிப்படையில் செய்திகள் சென்று சேர்வதால் மக்களுக்கு செய்தியின் மீது பெரிய நம்பிக்கை வருகிறது. அடுத்ததாக செய்தித்துறையில் நுண்ணறிவும் இயந்திர கற்றலும், டிஜிட்டல் யுகத்தில் புலனாய்வு இதழியல், செய்முறை விளக்கம். செய்முறை விளக்கத்தில் ஒருங்கிணைந்த செய்திக்கூடம், ஒலி ஒளி பதிவிற்கான பயிற்சி, படத்தொகுப்பு, வானொலி பதிவுகள், கணினி வரைகளை என்ற அனைத்து ஊடக வெளிப்பாட்டிற்கும் பயிற்சி அளிக்கப்படும். இவ்வாறு 2ஆம் அரையாண்டிற்கான முக்கிய பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 2ஆம் அரையாண்டிற்கான விருப்ப பாடங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 பாடங்களில் 2ஐ மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். விளையாட்டு, அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், பாலின சமத்துவம், நீண்ட கட்டுரைகள் மற்றும் சமூக பண்பாடு சார்ந்த எழுத்துக்கள். இந்த விருப்ப பாடங்களில் 2 விருப்ப பாடங்களை மாணவர்கள் தேர்வு செய்து படிக்கலாம். இவ்வாறு இந்த பாடத்திட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த மெனுவிலே படிப்பு சம்பந்தமாக கொடுத்திருக்காங்க. அதாவது இதழியல் முதுநிலை பட்டய படிப்பு, அப்புறமா சேர்க்கை விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுவில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாடத்திட்டம் கொடுத்திருப்பாங்க. பாடத்திட்டம் இதழியல், இணைய ஊடகம், காட்சி ஊடகம், மாணவர் சேர்க்கைக்கான தகுதிகள். அடிப்படை தகுதி குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு இணையான CGPA உடன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். BC, BCM, MBC, DNC, SC, SCA, ST ஆகிய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதுமானது. மற்ற பிரிவினருக்கு 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு விண்ணப்பிக்கும் ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி அன்று 41 வயதை கடந்திருக்க கூடாது. இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு கொள்கையை இந்நிறுவனம் பின்பற்றும். கல்வி கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. அனைத்து பிரிவினரும் ரூபாய் 100 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அடுத்ததாக அட்மிஷன் கிடைத்த பிறகு மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் முதல் அரையாண்டிற்கு ரூபாய் 5000 மற்றும் 2ஆம் கல்வியாண்டிற்கு ரூபாய் 5000 ஆக மொத்தம் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வின் முறையில் முதற்கட்டமாக 3 கேள்விகளுக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள் எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்க வேண்டும். நான் ஏன் ஊடகவியலாளராக விரும்புகிறேன் 200 வார்த்தைகளுக்குள் இதற்கான பதிலை அளிக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் பார்வையில் தமிழ்நாடு தனித்துவமாய் திகழ்வதற்கு காரணம் என்ன 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் இதற்கான பதிலை எழுத வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் அல்லது ஒரு திரைப்படம் பற்றி எழுதவும் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இதற்கான பதில் எழுத வேண்டும். மாணவர்கள் தங்கள் பதிவுகளை ஆங்கிலம் அல்லது தமிழில் எழுதலாம். ஆனால் 2 மொழிகளில் கலந்து எழுதக்கூடாது. விண்ணப்பிக்கும் அனைவரும் தங்கள் எழுதிய எழுத்துக்கள் அவர்களாலேயே எழுதப்பட்டன என்று வேறு ஒருவரின் எழுத்தையோ அல்லது தொழில்நுட்ப உதவியுடனோ உருவாக்கப்படவில்லை என்றும் உறுதிமொழி அளிக்க வேண்டும். அதற்கான படிவம் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 3/8/2025. அதன் பிறகு இந்த வெப்சைட் மூடப்படும். அதன் பிறகு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இணையதளத்தில் வசதி உண்டு. இந்த இணையதளத்தின் மூலமாகத்தான் உங்கள் விண்ணப்ப தொகையை செலுத்த முடியும். இறுதி தேர்வுக்கு உங்களுடைய முந்தைய தேர்வுகளின் மதிப்பெண்கள், 3 கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். வெளியூரில் இருக்கும் மாணவர்கள் இணைய வழியாக நேர்காணலில் பங்கு பெறும் வாய்ப்பு உண்டு. இவ்வாறு இதற்கான சேர்க்கை விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்கே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சேர்க்கை விவரம் அந்த மெனுவிலே இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா விண்ணப்ப நிலையை அறிய மாணவர் நுழைய ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். விண்ணப்ப படிவம் 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல விவரங்களை உள்ளிடவும், அடுத்ததாக கட்டுரையை சமர்ப்பிக்கவும், சுருக்கம், அடுத்ததாக கட்டணம் அதாவது விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அடுத்ததாக உறுதிப்படுத்தல், ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை செக் பண்ணி சப்மிட் பண்ணிக்க வேண்டியதுதான். விவரங்களை உள்ளிடவும் இந்த ஸ்டெப்ல மாணவர் புகைப்படம் 200 KB குறைவாக உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இந்த பாக்ஸ்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு கொள்கை, தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கை இந்நிறுவனம் பின்பற்றும். கல்வி கட்டணம் ஓராண்டு இதழியல் முதுநிலை பட்டய படிப்பிற்கு 10,000 2 தவணைகளில் செலுத்த வேண்டும். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர் முதலில் எழுத வேண்டும். உங்களது சான்றிதழில் உள்ளவாறு உங்களது பெயர் எழுதிக்கோங்க. அப்புறம் பாலினம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆண் பெண் பிறகு கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பிறந்த தேதியை டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கோங்க. தந்தை பெயர், தந்தை மொபைல் எண், தந்தை
தந்தையின் பணி, ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரிட்டையர்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க தந்தையின் பணி விவரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தாயின் பெயர், தாயின் மொபைல் எண், தாயின் பணி விவரங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் முகவரி கொடுத்திருக்காங்க. முழு முகவரி இங்கே எழுதப்பட வேண்டும். நிரந்தர முகவரியும் தெளிவாக எழுதிக்கோங்க. மாவட்டம், மாநிலம், அஞ்சல் குறியீட்டு எண் உட்பட நிரந்தர முகவரி மற்றும் தற்போதைய முகவரி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் விண்ணப்பதாரரின் தொடர்பு எண் கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே தெளிவாக என்டர் செய்ய வேண்டும். மின்னஞ்சல் முகவரி என்டர் பண்ணோன்னு சென்ட் ஓடிபி பண்ணீங்கன்னா உங்க மின்னஞ்சல் முகவரிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகு வகுப்பு கேட்டிருக்காங்க. ஜெனரல், பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் தெரிந்த மொழிகள், நாடு, மதம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பொருத்தமான அனுபவம் ஏதேனும் இருந்தால் இங்க எழுதிக்கோங்க. அப்புறம் ரத்த வகை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாதனைகள் ஏதேனும் இருந்தால் இங்க எழுதிக்கோங்க. திருமண நிலை, சிங்கிள், மேரிட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க திருமண நிலை. அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னா அதற்கான சான்றிதழ் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக கல்வி தகுதி ஏதாவது அடிஷனல் ஆட் பண்ணணும்னா அந்த ஷேர் ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா படிப்பை தேர்ந்தெடுக்கவும். SSLC, ஹையர் செகண்டரி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தின் பேர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ணி ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே ஆட் ஆகும். அடுத்ததாக பாடநெறி, படிப்பை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாடம் பயிலும் முறை, தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த மீடியம்ல படிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா விடுதி வசதி தேவையா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆம், இல்லை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வகுப்பு சான்றிதழ் 200 KB குள்ளாடி PDF ஃபார்மேட்ல இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மாற்று சான்றிதழ் TC இங்க 200 KB குள்ளாடி PDF ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள தகவல்கள் சரியானவை என உறுதியளிக்கிறேன். கல்வி நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு நடப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு கட்டுரையை சமர்ப்பிக்கவும். கட்டுரை ஏற்கனவே நம்ம இங்க பார்த்தோம். 3 கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்க வேண்டும். நான் ஏன் ஊடகவியலாளராக விரும்புகிறேன்? உங்கள் பார்வையில் தமிழ்நாடு தனித்துவமாய் திகழ்வதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் அல்லது ஒரு திரைப்படம் பற்றி எழுதவும். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் இங்கே பதிலளிக்க வேண்டும். கட்டுரையை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சுருக்கம், அதாவது சம்மரி, உங்க அப்ளிகேஷன் சம்மரியை நீங்க ரிவ்யூ பண்ணி விண்ணப்ப கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். ₹100 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்தி உங்க ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உறுதிப்படுத்துதல், ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்ப நிலையை சரிபார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளலாம். அட்மிஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இங்க மாணவர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்க இமெயில் ஐடி, உங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கும் முறை எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். இறுதி தேர்வுக்கு உங்களுடைய முந்தைய தேர்வுகளின் மதிப்பெண்கள், 3 கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் பட்டய படிப்பிற்காக இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.